இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சோறு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாகிட்டு இப்போ ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி என் மாப்பிள்ளை தான் சமைக்கிறாங்க. 2 கரண்டி நெய். என் மாப்பிள்ளையோட சமையல் தான். இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் ஒரு கரண்டி. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்னது கல்பரிசி. தக்காளி சாப்பாட்டுக்கு இதெல்லாம் போடுவாங்களான்னு என்னுடைய சைடில் இதாங்க தக்காளி சாதம். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போது ஒரு 8 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். 8 பல்லாரி, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ வெங்காயம் வெந்து வர்றதுக்காக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். இதெல்லாம் நான் வச்சு இது என்னோடய ஸ்டைலில் செய்யுது. அடுத்தவங்க சீரான்னு வீட்டில் நம்ம சீரல. இது என்னோடய ஸ்டைலு. இப்போ நல்லா கொலைய வெந்து வரட்டுங்க. அது உப்பு போட்டாச்சுல்ல, கொஞ்சம் கொலைய வெந்து வரட்டும். இப்போ தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை போட்டால் தான் அது ரெண்டும் நல்லா வெந்து வரும். இதில் ஒரு 8 தக்காளி வெட்டி வச்சுருக்குறேங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 8 தக்காளி. இப்போ அதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க. சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு. என்னுடைய ஸ்டைல் தக்காளி சோத்துக்கு இப்படி தான் தக்காளி கிரேவி செய்கிறது. சரிங்களா? தக்காளி தொக்கு 1 ஸ்பூன் வத்தத்தூள். இவ்வளோதாங்க. என்னுடைய ஸ்டைலில் இப்படி தான். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையும் நீங்கள் இந்த நான் செய்கிற என்னுடைய ஸ்டைலில் செய்கிறத நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் கொலைய. சரிங்களா? இப்போது ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா கொலைய வெந்தாதாங்க. கொலைய வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கொலைய வெந்திருக்கா? மாஷாலா நல்லா மணந்துக்கிட்டு நல்லா வருது. என் மாப்பிள்ளை கை மணந்தான் இது. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்டைல் என்னுடையது, அவருடைய சமையல் செய்கிறது. சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. நான் என்னுடைய ஸ்டைல் இப்படி தான், எப்பவும் இப்படி தான் செய்வேன். குக்கர்லேயும் தாளிக்கலாம், அப்படியும் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? அது இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சரிங்களா? இப்போது நம்ம கொத்தமல்லி தழையை வெட்டி வச்சுருக்கோம். இப்போ போட்டுடலாம். அதில் இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை. நல்லா ஜோராக மணந்துக்கிட்டு இருக்குது. கொத்தமல்லி தழையை போட்டோடனே இன்னும் கூட ஜோராக வந்துடுச்சு மணம். நீங்களும் இந்த மாதிரி கமெண்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுப்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அடுப்பு பர்னர் மாற்றிருக்கேன். இருந்தாலும் அது இப்படி ஒரு பக்கமாக தான் எரியுது.
சரி பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பெல்லாம் வாங்குகிற நிலமையாக நம்ம இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சி. இதை ரைஸை போட்டு கிண்டிட வேண்டியதான். சரிங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்